வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம் எப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த 6 பார்ட் பற்றின ரீகேப் வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குது. அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்க்காம போனால் கூட இது ஒர்க் ஆகும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது இதுதான் டைனோசர் உலகமாப்பா, இத்தனை டைப் ஆஃப் டைனோசர்லாம் இருக்குதாப்பான்ற மாதிரி கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டில் பார்க்கும்போது நீ வர நீடா அப்படிங்கிற மாதிரி இந்த டைப் டைனோசர் டைலோஃபோசோரஸ் இப்படிங்கிற மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் அந்த முன்னாடி பாட்டில் வந்ததெல்லாம் இல்லை திரும்ப வரும்போது பார்க்கறதுக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். அதனால் பார்த்துட்டு போவதும் நல்லது. எப்போ எனக்கு அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை, எனக்கு டைனோசர் பற்றின ஐடியாவே இல்லை, ஜஸ்ட் ஒரு 3D படம் இருக்குது, ஓகே போனால் தேட்டர் மூமெண்ட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குமானா அவங்களும் தாராளமாக இதெல்லாம் பார்க்காம கூட போகலாம்பா. சரி, இதில் கதை என்னன்னா, மொத்தமாக டைனோசருங்க அதுங்க பாட்டுன்னு தனி தீவில் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. நாங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல. எங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா சாலா மர்கேடா நீங்கிற மாதிரி அதுங்க பாட்டுன்னு அதுங்க தீவில் நிம்மதியாக இருக்குதுங்க. இதில் ஸ்கார்லட் ஜான்சனுக்கு தான் ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இதை பாருமா, நீ நாட்டுக்கு நல்லது செய்யணும், காசு கொடுக்குறோம், இந்த வேலையை முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு மிஷனை கொடுக்குறாங்க. இன்னும் நான் மனித குலத்தையே காப்பாற்றுறதுக்கு நாம் ஒரு மருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மருந்துக்கு என்ன தேவைன்னா டைனோசரோடைய பிளட் சாம்பிள் தேவை. அதுலேயும் ஒன்று கிடையாது, 3 டைப் டைனோசரோடைய பிளட் சாம்பிள் தேவை. நீ உன் டீமோட போயிட்டு அப்படியே தொக்கா தூக்கிட்டு வருவியா, அதை வச்சு நம்ம மனித உயிர்களை காப்பாற்றலாமா, எப்படி வசதி, காசு கொடுக்குறோமா அப்படின்றது ஓகே ஒத்துக்கிட்டு இவங்களும் இப்போ டீமாக அங்கே போகிறாங்க. ஒரு டைனோசர்னாலேயே அதுக்கிடம் தப்பிச்சு வரதே பெரிய விஷயம். இதில் 3 வேறு டைப்ல இருந்து இவங்க ரத்தத்தை தூக்கிட்டு வரணும். அதுக்குள்ளே மொத்தமாக இவங்க கதை முடிஞ்சுதா, அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இதுதான் மொத்த படமும். ஆக்சுவலாக ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜி, ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரையாலஜின்னு 2 ட்ரையாலஜி இருக்குது. இந்த ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜிங்கிறது இந்த மாதிரி டைனோசர் பக்கம் தலை வச்சே படுக்காத, அந்த பக்கம் போனீங்கன்னா காலி பண்ணுறோம்டா, அது டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட்டில் போகும். ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரையாலஜி வந்து செல்லம் வாடா இங்கே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பிச்சியை கொடுத்து அதை ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குற மாதிரி அதோட கம்யூனிகேட் பண்ண முடியும், அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு இந்த ரூட்ல போவாங்க. எனக்கு இந்த ஜுராசிக் வேர்ல்டை விட ஜுராசிக் பார்க் தான். எப்பா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா, அதை பார்த்தா பயம்தான் எனக்கு வரணும். அந்த விஷயம் எனக்கு ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜியில் நல்லாவே ஒர்க் ஆகும். அதே விஷயத்தை தான் இந்த படத்துலையும் இவங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. 90s கிட்ஸ்லாம் அப்போ பார்த்து மிரண்டு போயிருப்பாங்க. அதுவும் டீரெக்ஸ் தலையை காட்டும் போதெல்லாம் ஆத்தாடி வந்துருச்சுரா, அசைஞ்சிங்கன்னா அழிச்சிருமடான்னு பயம் இவங்களுக்குமே வரும். அந்த ஃபீல் 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு காட்டுவோங்கிற மாதிரி அதே விஷயத்தை தான் திரும்ப இதில் பண்ணியிருக்காங்க. மாட்டினா தக்காளி சட்னி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் இதுலேயும் இருக்குது. ஸோ தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் 3Dயில் வேற பார்க்குறோமா, நம்மக்கிட்டே வந்து கடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு, அந்த விஷயங்கள்லாம் இதில் தேவையான அளவுக்கு இருக்குது. முக்கியமாக கடலில் வந்து அட்டாக் பண்ணுற அந்த மோசசோரஸோடைய அந்த சீக்வன்ஸு என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போவோம்னு நினச்சா கடிச்சு கொதராமல் போக மாட்டேன்டியே, இன்னைக்கு நீ தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அது செய்கிற அட்டகாசங்கள், அந்த கடல் சீக்வன்ஸு, அது இல்லாமல் இன்னும் சில சீக்வன்ஸு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்னு இப்படி தேவையான தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போமே டைலோஃபோசோரஸ், அதுதான்ப்பா அந்த விஷத்தை கக்கி, அந்த விஷயத்தை இதில் காட்டல, பட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தது. அப்புறம் டாமினியன் படத்தில் கூட வந்துச்சு. ஸோ அந்த டைலோஃபோசோரஸ் இதில் தலையை காட்டுறது, இன்னும் சில நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள்லாம் அதில் தலையை காட்டுறதுங்கிற மாதிரி அதெல்லாமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் டாமினியன் படம் லாஸ்ட்டாக வந்து ஜுராசிக் வேர்ல்டு படம், அதுதான் பெரிய அளவில் யாருக்குமே செட் ஆகிருக்காது. ஏன்னா அவங்களே எப்படி கூட்டு போகிறதுன்னு தெரியாமல் காப்பானில் வர வெட்டிக்கிளி விஷயம் இல்லை, நாங்கள் டீரெக்ஸ்க்கும் கெகனோடோரஸ்க்கும் சண்டை போட போகிறோங்கிற விஷயம் இல்லை, பழைய பாட்டில் நடிச்ச எல்லாரையும் திரும்ப கூட்டு வரோம், இதையும் பாருங்க அதையும் பாருங்க இதையும் பாருங்கன்ற மாதிரி கலந்து ஒரு குருமா மாதிரி கொடுத்துருப்பாங்களா. அதை மாதிரி மோசமான சம்பவத்தை வேற திரும்ப பண்ண முடியாது. அதனால் இந்த வாட்டி தெளிவாக எப்பா இவ்வளோத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்குறவனை என்ன நம்ம பார்த்தோம், என்னடா நடந்துச்சு அப்படின்னு அவங்களை குழப்பலாம் விரும்பலை. சிம்பிளாக கதையை எடுத்துப்போம். அதுக்குள்ளே இந்த தேட்டர் மூமெண்ட்டு, அவங்கள பயங்காட்டுற மூமெண்ட்டு, அள்ளு விடுற மூமெண்ட்டை தேவையான அளவுக்கு அள்ளி போட்டுப்போம், அதை மட்டும் கொடுப்போன்னு இதில் தெளிவாக பண்ணிருக்காங்க. அதில் நல்லாவே படுத்தாங்க. போல் எந்த ரூட்டில் போகிறதுன்னு தெரியாமல் ஐயோ வெட்டுக்கிளி என்ன பண்ணுறது, ஐயோ டீரெக்ஸ் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கிட்டே முடிச்சு விட்ருப்பாங்க. இதில் கிளியராக ஏமா இந்த வேலைக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லி டீமாக அனுப்புறது, அங்கே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறது, நல்லபடியாக உயிர் பிழைச்சி வந்தோம்னான்ற மாதிரி அவங்க வீடு வந்து சேர்றதுன்னு சிம்பிளான விஷயம் தான். அதனால் சில பேருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே தெரியுது, இதில் என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குது, எதிர்பார்க்காத மூமெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் எங்கேயும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இந்த டைனோசர் கிட்ட ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அதை மட்டும் நம்ம காட்டுவோன்ற மாதிரி அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனால் இந்த டெரிஃபிக்கான மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஜுராசிக் வேர்ல்டில் காட்டின அந்த விஷயங்கள் டாமி நில்ரி அப்படிங்கிற மாதிரி டைனோசரை ட்ரீட் பண்ணுறது எப்படி இருந்த டைனோசர் என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் வரும். ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜியில் கொஞ்சம் அதை பயங்கரமாக காட்டுவாங்க. அந்த பயங்கரம் தான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு அதை திரும்பியும் கொண்டு வந்தது எனக்கு இதில் ஒர்க் ஆச்சு. அப்புறம் ஜுராசிக் வேர்ல்டில் இந்த டெரிஃபிக்கான டைனோசர்ஸ் நான் உருவாக்குறோம்னு சொல்லி இண்டோமினஸ் ரெக்ஸு, அதுக்கப்புறம் இண்டோராப்டார்னு இன்னும் இல்லை டெரிஃபிக்காக பார்த்தல்ல இது உள்ளே வந்துச்சுன்னா புத்திசாலி முரட்டு ஆளுன்ற மாதிரி பில்டப்லாம் கொடுப்பாங்க. அப்படியான பில்டப்பை இந்த டீரெக்ஸுக்கு கொடுத்தாலும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு ஏலியன் ஃபீல் தான் வருது. ஏங்க இண்டோமினஸ் ரெக்ஸ்லாம் கொஞ்சம் டெரர் பீஸாக இருந்துச்சு, இது அந்தளவுக்கு டெரராக ஃபீல் ஆகலை. முதல்ல இது டைனோசர் மாதிரியே ஃபீல் ஆகலைன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அப்படி மிரட்டலான ஆட்களை பார்த்துட்டு இவர் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ஆனால் அதை வச்சு இவங்க கிரியேட் பண்ண மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் இந்த டீரெக்ஸு அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை.
இதை பார்க்க என்னமோ ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வந்த ஏலியன் ஃபீல் தான் கொடுக்கிறது. அதுவும் இந்த ஏலியன் ரோமலஸ் படம் பார்த்தோமா, அதோட சொந்தக்காரனா நீயே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் முக்கியமாக இதில் மற்ற கேரக்டர்ஸ்க்குலாம் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அந்த கேரக்டர் எப்பா நீங்கள் கிளம்பி போகிறீங்க, அங்கே போய் சண்டை போடுறீங்க, திரும்ப வரீங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் மேலோட்டமாக தான் இருக்கும். இப்போ ஜுராசிக் பார்க் எடுத்துக்கிட்டா அதை ஓப்பன் பண்ண ஜான் ஹேமண்டோடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி அவங்க பார்க்கணும்னு நினைக்காத டைனோசரை நம்ம திரும்ப காட்ட போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் அதனால் பிரச்சனை வருதுப்பா, அதை நம்ம இழுத்து மூடுறது தான் நல்லது, நீங்கள் தேவையில்லாமல் கடவுளாக மாதிரி டைனோசரை உருவாக்குற வேலைலாம் வேணாம்னு அங்கே வரவங்க சொன்னதை கேட்டு அதில் அனுபவிச்சு வேணாம்டா நான் அந்த பார்க்க மூடுறேன்டான்ற மாதிரியே அதை புரிஞ்சுப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுறது. அண்ட் முக்கியமாக அவங்க பார்க்க வர டீம் அதில் ஒருத்தர் டைனோசருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அவங்க ஃபீல் பண்ணுறது, அதில் ஒருத்தர் நம்ம டைனோசரை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அதனால் என்னென்னலாம் பிரச்சனை வருமான்ற மாதிரி ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு இப்படி ஒரு கேரக்டருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். இதில் அப்பெல்லாம் கிடையாது. மொத்தமாக காசுக்காக கிளம்பி போகிறாங்க. ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் காசுக்காக வேலை பார்க்குறான், சண்டை போடுறவங்க ஒருத்தவங்க, அவ்வளோதான். இப்படின்ற மாதிரி சிம்பிள் கேரக்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் எனக்கு ஜுராசிக் வேர்ல்டு ட்ரையாலஜியை விட ஜுராசிக் பார்க் ட்ரையாலஜி இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலுங்கிறதுனால எனக்கு அந்த வைப்பு திரும்பியும் கொடுத்ததுனால ஓகே அதே டெய்லர் அதே வாடகையாக இருக்கட்டும். என்ன இப்போ அந்த அள்ளு விடுற மூமெண்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகணும்னு நினப்பேன். அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா. கதையாக இதில் புதுசாகவோ இல்லை நான் புதுசாக பண்ணுறேன்னு இவங்க போட்டு டைனோசர் ஒரு வழி பண்ணாமல் அதுக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை மட்டும் தெளிவாக காட்டினாங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்தது. அண்ட் இது அடுத்த பார்ட்டுக்கான லீட்லாம் பக்காவாக செட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இங்கே காட்டவே இல்லை. பேசிக்கான லெவல்லையே படத்தை முடிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த பார்ட்டுக்கு இன்னும் நாங்கள் பிரம்மாண்டமாக மியூட்டேட்டட் டைனோசர்லாம் நாங்கள் வச்சுட்டோம். ஆனால் அது என்ன ஏது அது பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் பல விஷயங்கள் கொண்டு போகலான்ற மாதிரி அப்படியே நிறைய விஷயங்களை வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த பார்ட்டுக்கு இன்னும் டெரிஃபிக்காக இன்னும் டெரரான பீஸெல்லாம் உள்ளே இறக்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இது கொண்டு போக தான் போகிறாங்க, முடிக்கலாம் போகிறதில்ல. அண்ட் தாராளமாக நீங்கள் குட்டிஸெல்லாம் கூட்டு போனீங்கன்னா அவங்க 3Dல என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பெரியவங்களையும் டெரர் ஆக்கிற தேவையான மூமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ மீண்டும் சொல்வது டாமினியன் அளவுக்கு மோசமான படத்தை இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தெளிவாக இதை மட்டும் கொடுப்போன்னு தேவையான விஷயத்தை என்ன எதிர்பார்த்துட்டு போவீங்களோ அந்த விஷயங்கள் இருக்குது. டைனோசரை வச்சு டேமேஜ் பண்ணாமல் அதை வச்சு அந்த தேட்டர் மூமெண்ட்ஸை நல்லபடியாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக இந்த படம் ஒர்க் ஆகும். எனக்கு புதுசாக அது இருக்கணும் இது இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா அப்படியான விஷயங்கள் அது புதுசாலாம் இல்லை. ஆனால் இந்த ஜுராசிக் பார்க்கில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ தேட்டரில் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம். அண்ட் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.